Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோவாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் வந்து பெஸ்ட் வீடியோ. ஏன்னா நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூ வழியை, புதிய வழியை காமிக்கும். நியூ வே என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கீழே என்னுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்களும் ஜாயின் ஆகிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம். எல்லாம் ஃபிபோனாக்கி அது மாதிரி சொல்லுவாங்க. ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன? ஃபிபோனாக்கினா என்ன? ஓகே, ஃபிபோனாக்கினா என்ன? ஃபிபோனாக்கின்றது ஒரு மேதை, கணித மேதை. ஓகே, அவர் கண்டுபிடிச்சது. அது வந்து உலகத்தில் இருக்கிற நியதி. இது உலகம் சுத்துது இல்லைங்களா, அதையும் கல்குலேஷன் வச்சு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணார் ஃபிபோனாக்கின்றத. இந்த ஃபிபோனாக்கியை பற்றி நம்ம ஃபுல்லாக அலசிக்கிட்டே போனோம்னா நீங்கள் குழம்பிடுவீங்க, ஒன்றுமே புரியாது. ஓகே, இந்த ஃபிபோனாக்கின்றது சிம்பிளாக பார்த்துக்கலாம். நம்ம எளிய முறையில் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபிபோனாக்கி கவுண்டிங் எப்படி வரும்னா, ஒன் செகண்ட். ஃபிபோனாக்கி கவுண்டிங் எப்படி வரும்னா பாருங்க, 1 இருக்குது இல்லைங்களா, 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2 வரும். ஓகே, அதுக்கப்புறம் 3 வரும். இங்க பாருங்க, ஃபிபோனாக்கில எப்படின்னா இந்த நம்பரும் ஜாயின் ஆகிட்டு வரும். 5, 3 + 5 8, 8 + 5 3. ஓகே, 8 + 13 கணக்கு போடுங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, 21. இது வந்து ஃபிபோனாக்கியோட ஒரு மேத்தமெட்டிக்ஸ். சார் இது எப்படியே சொன்னா எனக்கு புரியல அப்படின்னு. இதுல கோல்டன் ரேஷியோ வரும் பாருங்க சார். ஓகே, 0. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூக்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சன்ஃப்ளவர் இருக்கட்டும், நிறைய ஒரு சுத்துற விஷயம். ஓகே, இப்போ நத்தையோட கூடு இருக்கும், அந்த கூடு பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஃபிபோனாக்கி கோல்டன் ரேஷியோ மூமெண்ட்ல தான் சுத்துது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு அவர், ஃபிபோனாக்கி அப்படின்றவர். இது வந்து ரொம்ப பழைய, ரொம்ப அந்த காலத்து, ரொம்ப என்ன வருஷம் அவர் பிறந்தாரு, ஹிஸ்ட்ரிலாம் நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதை வந்து ட்ரேடிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்போ நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு கழிச்சு இதை வந்து ட்ரேடிங்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஆசம் ஃப்ரெண்ட்ஸ், ரியலி அமேசிங். கிட்டத்தட்ட 75% வந்து அக்யூரசி கொடுக்குது. ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. 75%, 80% சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நாலேஜ் பிரகாரம் 80% தாராளமாக இது வந்து அக்யூரசி கொடுக்குது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, என்ன இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஃபிபோனாக்கி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கார் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, கார் டிரைவிங் பண்ண சொல்ல மழை பெய்யும், கிளாஸில் வந்து தண்ணி முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷீல்டில் வந்து தண்ணி தெரியும். அப்போ அதை நம்ம வைப்பரில் தொடச்சா இந்த அளவுக்கு ரோடு கிளீனாக தெரியும். ஸோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ அப்போ அதுக்கப்புறம் என்ன சார், இந்த வெறும் ஃபிபோனாக்கி இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபிபோனாக்கி மட்டும் இருந்தால் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சொன்னேன் இல்லைங்களா, வெறும் இப்போ ஒரு ரோடு உங்களுக்கு கிளீனாக காமிக்குது, ஓகே இதான் ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய டிரைவிங், கார் டிரைவ் பண்ணுறது நீங்கள் தானே. ஓகே, கார் டிரைவ் பண்ண அதுக்கு கிளச் இருக்குது, பெடல் இருக்குது, ஆக்சிலேட்டர் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் உங்களுடைய எமோஷனல் டிசிப்ளின், அதுக்கப்புறம் எட்ஸெட்ரா சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களுடைய பிரச்சனை.
ஆனா உங்களுக்கு வழி காமிக்கும் இதுதான் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு Fibonacci காமிச்சு விட்டுரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த Fibonacci பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் என்ன அப்படின்னு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கிரீன் எடுத்துக்கிறேன். இப்போ கவுண்டிங் வந்து 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த ஸ்டார்ட் ஆக சொல்ல கலர் சரியா தெரியல. ஐ திங்க் பிளாக் எடுத்துக்கிறேன். இப்போ 1 2 3 இல்லைங்களா? இந்த டிஸ்டன்ஸ் 3 போகுதுங்களா? 3லேருந்து 5 வந்து 5 போக சொல்ல இந்த பாருங்க இந்த 8 போகுது இல்லைங்களா? இந்த டிஸ்டன்ஸ் இதுக்குள்ள வந்தாகணுன்றது நியதி. ஓகே, எதார்த்தம். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க? டைம் பார்ப்பாங்க. இப்போ எப்படி டைம் பார்ப்பாங்க அவங்க? அவங்களுடைய நிழல வச்சு சூரியன் எந்த பக்கம் எங்க வருது? எந்த லெவல்ல எங்க நிக்குது? என்ன டைம்? அப்படியே 11:00 சொல்லுவாங்க. 12:00 சொல்லுவாங்க. 1 மணி, 2 மணி கரெக்ட்டா நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் அவங்க சொல்றது. ஓகே. கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான் ஃபிரெண்ட்ஸ். பாருங்க இது அடுத்த லெவல் இது. கரெக்ட்டா இந்த லெவல் அதே மாதிரி தான் இருக்கும். பிளஸ் இந்த லெவல் பாருங்க. இது 21 இங்க பாருங்க. ஓகே. 21 லெவல்ல. இது 34 லெவல் பாருங்க இது. ஓகே. இந்த கணிப்புலாம் வந்து ஓரளவுக்கு வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆக சொல்ல வந்து கரெக்ட்டா வரும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு இதோட எளிமையா என்னால சொல்ல முடியாது ஃபிரெண்ட்ஸ். சிம்பிள். அதாவது இந்த ரேஷியோ வந்து அப்படி இருக்கும்னு சொல்றது. 1 2 3 5 நான் கவுண்டிங்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றது. ஓகே. இத வந்து ஃபார்முலாவா நீங்க அப்படியே அப்ளை பண்ணாதீங்க ட்ரேடிங்ல. இது வந்து எக்ஸாம்பிள். ஒரு பிரைஸ் வந்து இந்த லெவல்க்கு வந்தா இந்த லெவல்க்கு வரும் அப்படின்றது ஒரு கணிப்பு அது. அத வந்து Fibonacci டூலாவே மாத்திட்டு இருக்காங்க நம்ம ட்ரேடிங்ல. அதையும் பார்க்கலாம் இப்போ. ஓகே. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்ப இங்க வருது இல்லைங்களா? இந்த பிரைஸ் என்ன இதுக்கு? அந்த டிஸ்டன்ஸ் பாத்துங்க. அதே மாரி இந்த சைடுல பாத்துங்க இது. ஓகே. இது 21 இங்க பாத்துங்க 21 இது வந்து 50. இப்ப அடுத்த லெவல்ல வர சொல்ல என்ன வந்து 0.618 இந்த இடத்துல வரும். ஓகே. இப்ப வந்து ஸ்கிரீன் சின்னதா இருக்கு தான் காமிக்க முடியல. இந்த ரவுண்ட் போயிட்டு இன்னொரு சுத்து சுத்துறீங்களா? இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் வரேன். இது 20, 50 அது 60. ஓகே. அது மாரி 0.61 இதுல 50 இந்த பக்கம் 21 அது மாரி வரும் அது. ஓகே. டிஸ்டன்ஸ் அது. பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம இப்ப போய் நம்ம என்ன பண்ணலாம்? சார்ட்ல பார்க்கலாம். அத அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க நிஃப்டி எடுத்துக்கலாங்களா? நிஃப்டி வந்து டே சார்ட் எடுத்துக்கலாம். ஓகே. நிஃப்டி பாருங்க. நிஃப்டி வந்து ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு நம்ம Fibonacci எப்படி ரீட்ரேஸ்மென்ட் போட்டு பார்க்கலாம். Fibonacci ரீட்ரேஸ்மென்ட் இங்க இருக்கு பாருங்க. ஓகே. அதனோட ஹை எடுத்துக்கங்க. அதனோட லோ டிரா பண்ணிக்கங்க. போயிட்டுருங்க. இப்ப அதனோட லோ எங்க இருக்குது? இந்த இடத்துல போட்டுட்டுங்களா? இது லோ. இது அதனோட ஹை. ஓகே. இப்ப பாருங்க. கரெக்ட்டா போட்டுருக்குங்களா? அது ரைட். இப்ப பாருங்க. நிஃப்டி வந்து நிஃப்டி 50 இது. நிஃப்டி 50 அந்த 0.5 இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்திருக்குது. இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ட்ரி ஆனா, பிரைஸ் வந்து நம்ம இது வரலும் போகும். 0.618 கோல்டன் ரேஷியோ இந்த வரலும் டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு நம்ம கணிக்கலாம். ஓகே. இந்த கணிப்பு எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குன்னா, அக்யூரஸியா இருக்குன்னா, 75% வந்து அக்யூரஸி இருக்கும். இந்த லெவல் டிராவல் பண்ண பிரைஸ் எங்க போகும் அப்படின்னா, இந்த வரலும் போகும். இப்ப நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப எப்ப நீங்க ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்றீங்களா? இல்ல 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு நீங்க இத அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு என்ட்ரி பண்ணிட்டதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் பிரேக் ஆகுறது அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் ஆட் பண்ண உங்களுக்கு உங்களுக்கே ஸ்டடி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஃபிரெண்ட்ஸ். அது பெரிய பெரிய விஷயம். நம்ம பயப்படுறதுல தான் ஸ்டடி நமக்கு வராம இருக்கும். நமக்கு ஸ்டடி வந்துடுச்சுன்னா, ஈஸியா அதுமே கத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பாருங்க. இது 0.5 இருக்குங்க. இந்த இடத்துல என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் என்ன வருதான்னு பாருங்க. நான் டே சார்ட் போட்டிருக்கேன். 0.5ல ரெசிஸ்டன்ஸ் என்ன வருதுங்களா? ஆமா. இந்த ரேஞ்ச் வருது. இத பாருங்க இது. லெவல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் கிட்டத்துல இருக்குது. இருந்தாலும் இது சப்போர்ட் கணக்கு தான் வரும். ஏதாவது இங்கேருந்து வந்து சப்போர்ட் இங்க எடுத்தது கணக்கு தான் வருது. ஓகே.
அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நம்ம கணிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சில 10 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் அதுக்குலாம் டச் ஆவலையே லைனு. அங்க தான் வரணும், இங்க தான் வரணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, இப்போ 0.5 ரேஷியோ சொன்னேன் இல்லைங்களா? கரெக்ட்டா அந்த லைன் தான் டச் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பாருங்க. இப்ப இந்த லைன் தான் கரெக்ட்டா டச் பண்ணணும். இன்னும் ஒரு கேண்டில் கூட டச் பண்ணிட்டு ஒரு ஷேடோ மாரி கூட அடிச்சுட்டு போயிடலாம். இப்ப பாருங்க, இந்த இதெல்லாம் ஷேடோ மாரி அடிச்சுட்டு கூட உள்ள போயிடலாம் அது. ஸோ இதுவும் நம்ம அந்த ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல தான் எடுத்துக்கணும் அத. ஓகே. பேங்க் நிஃப்டி ஒரு டைம் எடுத்து பார்க்கலாம். ரீட்ரேஸ்மென்ட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஃபிபனாக்கி இதே அப்ளை பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது. ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மென்ட். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் அது. ஓகே. இந்த ஃபிபனாக்கிய எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? அது மெயின் இருக்குது இல்லைங்களா? 1 மேல போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மென்ட் நாங்க சொல்லும். இது எண்டு நம்ம எப்ப நம்ம கன்சிடர் பண்றோமோ, அதுக்கப்புறம் தான் இங்கருந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியுமே தவிர, ட்ரெண்ட் போய்க்கிட்டே இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள வற்புறுத்தி அது புடிச்சு அது இது ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் லைன் அப்படின்னு போட்டுருவோம். ட்ரெண்ட் உங்களுக்கு ஃபினிஷ் குடுத்தா தானே ரீட்ரேஸ்மென்ட் எது வரல ஆகும்னு சொல்ல முடியும். இப்ப பாருங்க, இந்த லோ வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. கிரியேட் பண்ணிட்டு டிராவல் ஆயிட்டு இருக்குது. டிராவல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெண்ட் முடிச்சுச்சு. ஓகே, ரீட்ரேஸ்மென்ட் எது வரலும் போகும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்படியே வந்து ரீட்ரேஸ்மென்ட்ல ஃபிபனாக்கி வந்து அப்படியே அப்ளை பண்றது கிடையாது. ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு லோவும் ஹையும் கிரியேட் ஆயிடணும். ஒரு லென்த் லோ ஹை கிரியேட் ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் ரீட்ரேஸ்மென்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். நீங்க 5 மினிட்ஸ்ல, 3 மினிட்ஸ்ல, 1 மினிட்ஸ் கூட நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. நீங்க பிராக்டிஸ் ஒண்ணுன்னா பேக் டெஸ்ட் எடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். உங்களுடைய ஸ்டடி எனக்கு எப்படி இருக்குது? எனக்கு கமெண்ட்ல தெரிவிக்கிறப்போ, பிளஸ் லைக் பண்ணுங்க, பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு கமெண்ட்லயும் தெரிவிக்கலாம். பிளஸ் லைக்ல தெரிவிக்கலாம். ஓகே. அதே சமயத்துல மேல இருந்து கீழ வந்ததுங்களா, கீழ ஃபால் ஆயிட்டு திரும்ப மேல சொல்ல, திரும்பிடுச்சு ஓரளவுக்கு ரீட்ரேஸ்மென்ட் ஆகும். திரும்ப இந்த ரேஞ்ச்ல ஓடாட்டி இருக்கும். அப்போ வந்து நம்ம இத லோவா கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்ன பண்ணுவோம், மேல இருந்து ஒரு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் லைன் போட்டு இந்த பக்கம் மேல போறதுக்கு எது வரலும் போனா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெண்ட் போட்டு பார்க்கலாம். ஓகே. இது பாருங்க ஃபிரெண்ட்ஸ் இத. இன்னொரு டைம் போட்டுறேன். இப்போ 0.382 இந்த லெவல் இருக்கு. ஓகேங்களா? இந்த லெவல் பிரேக் பண்ணா, பேங்க் நிஃப்டி இந்த லெவல பிரேக் பண்ணிட்டா, கன்ஃபார்மா வந்து 75% நம்ம கேரண்டி குடுக்கலாம். ஓகே. 23,700 அதாவது 23,800 ஓகே. 23,800 வரலும் கன்ஃபார்மா போகும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. அந்த லெவலையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணி உள்ளவும் போயிடுச்சுன்னா, அடுத்த லெவல்ல வந்து 25,700 வரலும் தாராளமா எதிர்பார்க்கலாம். ஓகே. இதுதான் நம்ம நெறைய பேர் சொல்லுவாங்க, லெவல் குடுக்குறாங்களே, ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், லெவல் குடுக்குறாங்க இல்லையா? அதுதான் ஃபிரெண்ட்ஸ் இது. ஓகே. ஸ்டடி பண்ணாம யாரும் குடுக்கறதில்ல. சில பேர் ஸ்டடி பண்ணாமயும் குடுக்குறாங்க. சில பேர் ஸ்டடி பண்ணி கரெக்ட்டா ஸ்டடி பண்ணி குடுக்குறாங்க. ஓகே. சரி. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? செல்லிங் பண்ணலாமா? அப்படின்னு கேட்பாங்க. சரி, என்ன சார் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே. இங்க பாருங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாம். இந்த மிடில் ரேஞ்சில ஒரு வேளை டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு, இந்த கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சுன்னா, ஓகே, பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. இந்த லெவல்ல டிராவல் ஆயிடுச்சு. ஓகே, பை அண்ட் செல். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு சொல்ல, அதற்கு நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம்னு வந்து கண்ணு மூடித்தனமா சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது வரலாம் போவோம், பை பண்ணலாம், இது வரலாம் சேல் பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. சோ ஃபிரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சா மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர, எனக்கு தெரியாம எனக்கு வாய்க்கு வந்தது நான் உளர முடியாது. ஓகே. இதுக்கு மேல போனா பை, இதுக்கு கீழ வந்தா சேல். அது மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டடிய உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. அதே சமயத்துல இந்த திரும்ப ரீட்ரேஸ்மென்ட் ஆகுது இல்லைங்களா? ரீட்ரேஸ்மென்ட் ஆக சொல்ல உங்களுக்கு சேல் பண்ணி பை, சேல் அண்ட் பை, சேல் அண்ட் பை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேல் அண்ட் பை, சேல் சிக்னல் வந்தா மட்டும் பண்ணுங்க. ஓகே. அதுல பை சிக்னல் வந்தா பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அ மேல போனா பை பண்ணுங்க, கீழ போனா சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சரி ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நம்புறேன். புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா இதே மாரி எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் ஒண்ணுனா உங்களுக்கு காமிச்சிட்டே போனா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடும். உங்களுக்கும் போர் அடிச்சிடும். சோ இப்ப நான் ஸ்டடி பண்ணேன் இல்லைங்களா? இதே நீங்க வந்து எல்லா ஸ்டாக்ஸும் நீங்க இந்த மாரி அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டாக்ஸ் வந்து டே சார்ட்ல போட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க. மறுநாள் ட்ரேட் பண்றதுக்காக ஒரு 5 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ அ ஃபெபினாக்கி லைன்ல வந்து பிரேக் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு கேண்டில் பார்க்குறீங்க நீங்க. ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ்ல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து 0.5 போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. சோ உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்டாக்ஸ் மேல என்ற ஸ்டாக்கா? இந்த ஸ்டாக்ஸ் மேல பைக்கான வாய்ப்பு இருக்குது அதுல. சோ நம்ம பை சிக்னலுக்காக வெயிட் பண்ணலான்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த பை சிக்னலோட ஸ்டாக்ஸ வந்து தேர்ந்தெடுத்து நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்காக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ Fibonacci வந்து கன்ஃபார்மா யூஸ் ஆகுது ஃபிரெண்ட்ஸ். எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. உங்களோட ஸ்டடிக்கு இதையும் நீங்க சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிரெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக். திரும்பவும் நல்ல வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். பை.